நண்பர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நம்ம நெறைய பூஸ்டர்ஸ், அப்புறம் நெறைய ஆண்டனா எல்லாம் ரிவ்யூ பண்ணோம். இன்னைக்கு முதல் முறையா ஒரு ரேடியோவ ரிவ்யூ பண்ண போறோம். கோடசன் ரேடியோ. இந்த கோடசன் ரேடியோல 2 வெர்ஷன் இருக்கு. முதலா வந்த வெர்ஷன் SR-286. இப்போ வந்திருக்க வெர்ஷன் DX-286. 2க்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. முதல் வந்த வெர்ஷன்ல கொஞ்சம் ஷார்ட்கட் எல்லாம் இருக்காது. இப்போ வந்திருக்க வெர்ஷன்ல நம்ம ஈஸியா நேவிகேட் பண்ணலாம். இந்த ரேடியோவ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ரேடியோ வந்திருக்க பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு அழகான ஹார்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ட் கேஸுக்குள்ளாடி அந்த ரேடியோ சேஃபாக இருக்கும். அப்புறம் ஒரு பவுச் இருக்குது. சார்ஜ் போட உள்ள கேபிள். இப்போ ரீசெண்டாக வர எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லேயும் சி டைப்பு கனெக்டர் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் பழைய மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டர் வச்சுருக்காங்க. அதுக்கான கேபிளையும் தந்திருக்காங்க. இந்த கேபிள் வழியாக நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். பேட்டரி இல்லாட்டியும் பரவாயில்ல. இது வழியாட்டு பவரையும் கொடுக்கலாம். ஆனால் சார்ஜிங் 5 வால்ட்டு தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. உள்ளாடி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு யூசர் கைட் இருக்குது உள்ளாடி. அப்புறம் ஒரு ஸ்டிக்கர். வாரண்டி கார்டா இல்லை, வாரண்டி கார்டு மாதிரி தெரியலை. ஏதோ ஒரு ஸ்டிக்கர் இருக்க மாதிரி இருக்குது. 5 வால்ட்டு சார்ஜர் தான் நம்ம யூஸ் பண்ணணுமா. ஃபாஸ்ட்டு சார்ஜர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு புதிய மொபைல் கூட எல்லாம் கிடைக்கும்ல, ரொம்ப ஸ்பீடாக சார்ஜ் ஆகும். அந்த மாதிரிப்பட்ட சார்ஜரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ஸ்டாண்டர்டு சார்ஜர் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் 5 வால்ட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த ரேடியோவில் ஒரு ஆட்டோமேட்டிவ் சிப் யூஸ் பண்ணுறாங்க. TEF6686. இந்த சிப் யூஸ் பண்ணால் நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று சென்சிட்டிவிட்டி, சேனல் ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்புறம் செலக்டிவிட்டி. இந்த ரெண்டையும் அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் கைட் இருக்குது. எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஒரு ப்ராப்ளம் இல்லை. நமக்கு என்ன டவுட் இருந்தாலும் உள்ளாடி பார்த்துக்கலாம். ஆன்லைனில் நான் இந்த ரேடியோவை பார்க்கும்போது இதுக்கு பேட்ரி கிடையாது, வெறும் ரேடியோ மட்டும்தான். பேட்ரி நம்ம தனியாக வாங்கிக்கணும். நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன் பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 3.7 வால்ட் பேட்ரி. அது சைஸ் 18650. இது நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த ரேடியோ வாங்கும்போது பேட்டரியோடவே வாங்குங்க. சில இடத்துல பேட்டரியோட இருந்து, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்து, அதனால தான் நான் பேட்டரி இல்லாமல் வாங்கினேன். ஆனால் நான் பேட்டரி தனியாக வாங்கியிருக்கேன். அந்த பேட்டரி எடுத்து போடலாம். இப்போ போட்டாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்திருக்கு. இது ஆன் ஆஃப் பட்டன். ஆஃப் ஆகாது போல் இருக்குது, ஸ்லிப் ஆகும். இந்த மாதிரி எப்போவும் டைமை காட்டிகிட்டே இருக்கும். இந்த கண்ட்ரோல் வச்சு தான் டியூனிங் பண்ண முடியும். ஒரே கண்ட்ரோலில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டியூனிங், அப்புறம் மேனுவல் டியூனிங், அப்புறம் ஸ்கொல்ச்சு, ஸ்டெப் எல்லாமே இருக்குது. அதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல், ஹெட்செட்டுக்கான சர்க்யூட் இருக்குது. அந்த சைடு பார்க்கலாம். இங்கே ஆண்டனா கொடுக்க ஒரு சாக்கெட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரேடியோவை ஆன் பண்ணலாம். இந்த பட்டன் தான். ஆன் பண்ணியாச்சு. போட்டுன்னு காமிக்குது. எஃப்எம்மில் ஸ்டார்ட் ஆகுது. 87.5 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 108 முடியுது. இது நம்ம ஏசியன் ஸ்டாண்டர்ட். சப்போஸ் நமக்கு ஸ்டாண்டர்டை மாற்றணும்னா, வேறு கண்ட்ரியில் இருந்தோன்னா இந்த ரேடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த செட்டுன்னு இருக்குல்ல, அந்த செட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியம் வேவ் 9 கிலோஹெர்ட்ஸில் இருக்குது. இப்போ நம்ம அமெரிக்காவில் இருந்தால் 10 கிலோஹெர்ட்ஸாக மாற்றணும். இப்போ பரவாயில்லை. நீங்கள் இதை மாற்றணும். என்ன பண்ணணும்னா, செட்டை தான் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணணும். 10 ஆகிட்டு நான் மறுபடியும் 9லே வைக்கிறேன். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அப்புறம் பார்க்கலாம். இப்போ எஃப்எம் 87.5 to 108 நம்மளோட ஃப்ரீக்வன்சி, ஏசியன் ஸ்டாண்டர்ட். இதை மாற்றணும்னா செட்டை ப்ரெஸ் பண்ணணும். பார்த்திங்களா, மாறிட்டே இருக்குது. 76 to 108 இருக்குது. அப்புறம் 76 to 95. இது நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஏசியன் ஸ்டாண்டர்டு 87.5 to 100. எஃப்எம் 100 கிலோஹெர்ட்ஸில் அதை சேஞ்ச் பண்ணலாட்டான்னு கேட்குறேன். கரெக்டு தான். 99.123 அப்படி போகும். அதனால் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த மாற்றலாம். எஃப்எம் RDS அந்த டிஸ்பிளே வேணும்னு கேட்டிருக்கு. அதில் இருக்குது ஆல்ரெடி. நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை.
அப்புறம் இது தெரியலை எனக்கு என்னென்னா, இதை பற்றி எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. இந்த ஆப்ஷன் வச்சு அடுத்தது மூவ் பண்ணலாம். லாங் வேவ் ரேடியோ ஆன் ஆஃபான்னு கேட்குது. இந்தியாவிலலாம் லாங் வேவ் வராது. ஆனால் இங்கே எனக்கு லாங் வேவ் ரேடியோ கிடைக்கும். அதனால நான் ஆன்லேயே இருக்கட்டும். இதெல்லாம் எப்படி வெளியே போகிறதுன்னு பார்த்தா, நம்ம இப்படி கொஞ்ச நேரம் வச்சுருந்தா தன்னாலே போயிடும். இல்லைனா அந்த பேஜை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்க, நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. மறுபடியும் ரேடியோவை ஆன் பண்ணலாம். 87.5 இருக்குது. ஆண்டனாவை ரைஸ் பண்ணலாம். டெலஸ்கோபிக் ஆண்டனாவை ரைஸ் பண்ணியாச்சு. டியூன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சேனல் கிடைக்குது 87.6ல். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாஸ்ட்டுன்னு இருக்குது. அப்படின்னா இது வந்து 87.6, 7, 8, 9 அப்படி போகும். நம்ம இன்னொரு மெத்தடுக்கு இந்த பட்டனை அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ ஸ்லோன்னு இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக போகிறது பாருங்கள். 88.1 வரவே இவ்வளோ லேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து மறுபடியும் போகலாம். இது ஆட்டோமேட்டிக்காக சேனல் டியூன் ஆகுது. அதான் ஆட்டோ. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணலாம். ஸ்டாப். ஆட்டோவை ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ ஃபாஸ்ட் வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ரேடியோவோட சென்சிட்டிவிட்டி செக் பண்ண போகிறோம். எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதை மட்டும் வச்சு பார்க்க முடியாது, 2 ரேடியோ கூட கம்பேர் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எந்த ரேடியோவில் இந்த சேனல் தெளிவாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்ப்போம். 3 ரேடியோ வச்சுருக்கேன். எல்லாத்தோட டெலஸ்கோபி ஆண்டனா பாருங்கள். டெக்சனோட ஆண்டனா ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த XH டேட்டாவோட ஆண்டனா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொடசனோட ஆண்டனா ரொம்ப சின்னதாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது கம்பேரிசன். இப்போதைக்கு செக் பண்ணலாம். எல்லா ரேடியோலையும் நான் 87.6 ஒரே ரேடியோ தான் வச்சுருக்கேன். இப்போ வால்யூமை கூட்டி பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு நம்ம டெக்சனை வால்யூம் கூட்டலாம். இறைச்சலாக இருக்குது, ஆனால் ஆடியோ கேட்குது. இதை குறைக்கலாம் இனி. அப்புறம் நம்ம இப்போ இந்த XH டேட்டாவில் உள்ள ஆடியோவை கூட்டலாம். 87.6ல் இருக்குது ஆடியோ. இந்த பக்கம் நினைக்கிறேன் 2-3 ரேடியோ யூஸ் பண்ணுறதுனால கன்ஃபியூஷனாக இருக்குது எந்த சைடு ஆடியோ அந்த நாப் இருக்குன்னு. கொஞ்சம் கூட தெளிவாக இருந்த மாதிரி இருக்குது. டெக்சனை விட கொஞ்சம் கூட தெளிவாக இருந்த மாதிரி இருக்குது, ஆனால் இறைச்சலாக தான் இருக்குது. இதையும் சவுண்டு கம்மி பண்ணிடலாம். இப்போ கொடசன் ரேடியோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணலாம். இறைச்சலே இல்லை. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆண்டனா ஹைட்டை பாருங்கள், ரொம்ப குட்டி ஹைட்டு. டெக்சனோட ஹைட்டு ரொம்ப பெருசு. இருந்தாலும் அந்த சேனலில் தெளிவாக எடுக்கலை. இந்த ரேடியோ கூட தெளிவாக எடுக்கலை. ஆனால் இந்த குட்டி ரேடியோ சைஸு ரொம்ப கம்மியாக இருக்குது. சின்ன ரேடியோ இவ்வளோ தெளிவாக அந்த சேனல் எடுக்குது பாருங்கள். அதுவும் அந்த டெலஸ்கோபிக் ஆண்டனா சின்ன ஆண்டனா. சப்போஸ் இந்த டெலஸ்கோபிக் ஆண்டனா இன்னும் ஹையாக இருந்தால் இதை விட தெளிவாக இருக்கும். மறுபடியும் ஒரு கம்பேர் பண்ணலாம். இந்த வால்யூமை நம்ம குறைச்சி வைக்கலாம். இதில் பார்க்கலாம். XH டேட்டாவில் இறைச்சலாக கேட்குது. அப்புறம் டெக்சனில் இறைச்சல் தான். லாஸ்ட்டாக நம்ம இதில் புதுசாக வாங்கின ரேடியோவில் கொடசனில் இந்த கை அந்த சைடு கொண்டு போகும்போது லைட்டாக இறைச்சல் வர மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள் என்ன தெளிவாக இருக்குது. மற்ற ரேடியோஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஆண்டனா வச்சு செக் பண்ணலாம் எஃப்எம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு, எதோட சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நான் வந்து கொடசன் ரேடியோவில் கொடுத்துருக்கேன். தமிழ் எஃப்எம் வச்சுருக்கேன் 89.4. ஆடியோ கூட்டலாம். சிட்னி தண்டர் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. தெளிவாக இருக்குது. போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய சிட்னி சிக்ஸர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 151 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது. பதிலளித்தாடிய சிட்னி தண்டர் அணி 27ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் அணியை சிட்னி தண்டர் அணி சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு இந்த ஆண்டனாவை எடுத்து XH டேட்டாவில் கொடுக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. 89.4ல் தானே இருக்குது, அதில் தான் இருக்குது ஆடியோ. இந்த
வால்யூம் கூட்டலாம். செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. பாருங்க, மெரினாவில் சேனல் கிடைக்குது, ஆனால் ஒரு இரைச்சல் இருக்குது பாருங்க. அதிகமான வெப்பநிலை பதிவானது. அந்த ரேடியோவில் கேட்கும்போது இரைச்சல் இல்லை, இப்போ கொஞ்சம் இரைச்சல் இருக்குது பாருங்க. டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 24 டிகிரி செல்சியஸிலும் வால்யூம் இந்த பக்கம் இருக்குல்ல, 23 டிகிரி செல்சியஸிலும் ஃபுஜிராவில் 22 டிகிரி எண்ணி இந்த ரேடியோவில் செக் பண்ணலாம். இனி டெக்ஸனில் செக் பண்ணலாம். 89.4 ஃப்ரீக்வன்சி மாற்றணும். பரவாயில்ல, இது அந்த எக்ஸ்ஹெச் டேட்டாயை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. ஒரு தமிழ் பாட்டு வரனால வைக்க முடியலை, இல்லைனா காப்பிரைட் வந்துடும். நம்ம வந்து மறுபடியும் இதில் கொடுக்கலாம். இதில் வைக்கலாம். நீ அதை வைக்க முடியலை அந்த பாட்டை. ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருந்துன்னு. இதில் கொஞ்சம் இறைச்சலாக இருந்து, அப்புறம் இதில் நம்ம டெக்ஸனில் கொஞ்சம் தெளிவாக இருந்து, அந்த எக்ஸ்ஹெச் டேட்டாவை விட கொஞ்சம் தெளிவாக இருந்து. ஆனால் இதில் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்து. எஃப்எம் சென்சிட்டிவிட்டியில் இந்த ரேடியோ தான் பெஸ்ட்டு. கொடசன் ரேடியோ தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் செலக்டிவிட்டி. எந்த ரேடியோவில் பெஸ்ட்டு செலக்டிவிட்டி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். செலக்டிவிட்டினா என்னென்னு பார்க்கலாம். கன்னியாகுமரி ஃபுல்லாக நாகர்கோவில் ரேடியோ தெளிவாக இருக்கும், ஏன்னா அது லோக்கல் ரேடியோ. அதோட ஃப்ரீக்வன்சி 101 மெகாஹெட்ஸ். இப்போதைக்கு டிஜிட்டல் ரேடியோ இருக்குது. முன்னாடி இந்த அனலாக் ரேடியோவில் நான் பார்த்துருக்கேன், கொடைக்கானல் கிடைக்கவே கிடைக்காது. அது 100.5 இருக்கும், அதுக்கு மேலே நாகர்கோவில் வரும். அதோட ஃப்ரீக்வன்சி 101 தான். ஆனால் அது வந்து 100.4 தொடங்கி 101.5 இல்லைனா 101.6 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு அடியில் இருக்க சேனல் ஒன்றுமே கிடைக்காது. அது 101னா 101 மட்டும்தானே இருக்கணும், ஏன் ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா வந்து அது வந்து லோக்கல் சேனல், ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த இடத்துல கிடைக்கனால அதையும் தாண்டி, அதுக்கு அலர்ட் பண்ண ஃப்ரீக்வன்சியும் தாண்டி கிடைக்கும். 101னா 101 மட்டும் கிடைக்காது, 100.4 101.5 வரை கிடைக்கும். இதனால் நமக்கு என்ன நஷ்டம்னா, வேறு சேனல் கிடைக்காது. 100.5 கொடைக்கானல் கிடைக்காது. அப்புறம் 100.8 எஸ்எஃப்எம் சிறிலங்கல் ஒரு சேனல் வரும், அது கிடைக்காது. அப்புறம் 101.5 ஒரு சிங்கள சேனல் உண்டு, அது கிடைக்காது. அதுக்கு கீழே என்னெல்லாம் சேனல் இருக்கோ ஒன்றுமே கிடைக்காது. இந்த ரேடியோ எடுத்தோன்னா செலக்டிவிட்டி இருக்குது. 101னா 101 மட்டும்தான் கேட்கும். கூடி போனால் 100.9 101 101.1 இந்த 3 ஃப்ரீக்வன்சியில் மட்டும் தான் கேட்கும். செலக்டிவிட்டி இப்படி இருந்தால் நமக்கு வந்து 100.5 உள்ள கொடைக்கானல் கிடைக்கும். அப்புறம் 100.8 இருக்க எஸ்எஃப்எம் கிடைக்கும். அப்புறம் சிங்கள சேனல் டிஎன்எல் ராக்ஸ்னு ஒரு ரேடியோ உண்டு, முன்னாடி கிடைக்கும். அது 101.8ன்னு நினைக்கிறேன், அது கிடைக்கும். அதுதான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ரேடியோவில் எப்படி செலக்டிவிட்டி இருக்குன்னு மற்ற ரேடியோ கூட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ரூமுக்குள்ளாடி எஃப்எம் கிளியராக கிடைக்காது, அதனால் நான் எல்லா ரேடியோவையும் வெளியே கொண்டு போய் டெஸ்ட் பண்ணேன். பார்க்கலாம் வாங்க. ஒரு தமிழ் பாட்டு ஓடுதா, 106.6 இன்னொரு சேனல் கிடைக்குது பாருங்கள். தமிழ் எஃப்எம் லைட்டாக கேட்குது, 106.6 வேறு ஒரு ஆடியோ கேட்குது, ஒரு ஈரான் சேனல் கிடைக்குது. 106.5 ஒரு தமிழ் சேனல், 106.6 இன்னொரு சேனல். 106.5 இருக்க சேனல் ரொம்ப பவர்ஃபுல்லான சேனல், துபாயில் உள்ள சேனல். ஆனால் 106.6 இருக்குது பவர் இல்லாத சேனல். பவரான சேனல் தான், ஆனால் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வருது, ஈரான்லேருந்து வருது. அந்த சேனல் கிடைக்குது பாருங்கள், கிளியராக ஆடியோ கேட்குது. இப்படியெல்லாம் நம்ம மற்ற ரேடியோவில் பார்க்க முடியாது. இந்த எஃப்எம் எல்லா ஃப்ரீக்வன்சியும் எடுத்துரும். இந்த எஃப்எம் 106.6 106.7 வரை கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், 106.6 ஒரு சேனல், அந்த ஈரான் சேனல். அப்புறம் 106.5 அந்த தமிழ் சேனல். பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் செலக்டிவிட்டி. மற்ற ரேடியோவில் இந்த செலக்டிவிட்டி கிடையாது. இப்போ நான் டெக்ஸன் ரேடியோ எடுத்திருக்கேன், அதுலேயும் அந்த 2 சேனல்லையும் பிடிச்சு பார்க்கலாம். 106.5 தமிழ் சேனல் கிடைக்குது, 106.6 அந்த சேனல் தான் கிடைக்குது. எப்படி ரொட்டேட் பண்ணாலும் அந்த சேனல் தான் வருது பாருங்க.
பார்த்தீங்களா, கிடைக்கவே இல்லை. செலக்டிவிட்டி இந்த ரேடியோவில் ரொம்ப கம்மி. அந்த ஈரான் சேனல் கொஞ்சம் கூட கிடைக்கல பாருங்க. இப்போ நான் வந்து XH டேட்டா ரேடியோ வச்சுருக்கேன். இந்த ரேடியோவில் செலக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிடைக்கவே இல்லை அந்த சேனல். எப்படி வச்சாலும் கிடைக்கல. அந்த 106.5 உள்ள சேனல் தான் கிடைக்குது. அந்த சேனலில் ஈரானில் உள்ள சேனல் கிடைக்கவே இல்லை. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எஃப்எம்மில் இந்த ரேடியோ தான் பெஸ்ட்டுன்னு பார்த்தோம். சென்சிட்டிவிட்டி இருந்து அப்புறம் செலக்டிவிட்டியும் இருந்து. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீடியம் வேவ். ரேடியோவை ஆன் பண்ணலாம். இதுதான் மீடியம் வேவ். இந்த ஏஎம்ஐ ப்ரெஸ் பண்ணால் மீடியம் வேவ் வரும், அப்புறம் ஷார்ட் வேவும் வரும், லாங் வேவும் வரும். இப்போ ஷார்ட் வேவில் இருக்குது. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் லாங் வேவ். ஃபஸ்ட்டு நம்ம மீடியம் வேவை வச்சு பார்க்கலாம். ரூமுக்கு உள்ளாடி மீடியம் வேவ்ஸ் சேனல் அவ்வளோ கிளியராக கிடைக்காது. அதனால் வெளியே போய் செக் பண்ணலாம். ஏஎம்முக்கு நம்ம 3 ஆண்டனா யூஸ் பண்ணலாம். உள்ளாடி இருக்க ஆண்டனா அது ஃப்ரைட் ஆண்டனா, அதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஆண்டனாயை சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம இந்த RDS இருக்குல்ல, அந்த பட்டனை அப்படியே லாங்காக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இன்டீரியர் ஆண்டனா இருக்குது, அந்த ஃப்ரைட் ஆண்டனா, அதில் கிடைக்கிற சேனல் தான் இது உள்ளாடி இருக்க ஆண்டனா. இந்த ஆண்டனாவை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னா நம்ம ரூமுக்குள்ளே இருக்கம்ப நிறைய எலக்ட்ரிக் கரண்டெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த நிறைய இடைஞ்சலெல்லாம் இருக்கும், அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆண்டனா இது. இப்போ வெளியே நம்ம வந்தோன்னா யூஸ் பண்ணுற வேண்டிய ஆண்டனா எக்ஸ்டர்னல் ஆண்டனா. அதுக்கு நம்ம இந்த RDSஐ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்டீரியர் ஆண்டனா ஆகிட்டு. இப்போ நம்ம இதை வந்து இந்த டெலஸ்கோபி ஆண்டனாவை பெருசாக்கியாச்சு. இப்போ பாருங்கள், கிளியர் ஆகிட்டு. இந்த மாதிரிப்பட்ட ஃபங்க்ஷன் எந்த ரேடியோவில் நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரேடியோ உள்ளாடி ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்குது. அந்த ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ண ஆஃப் பண்ண செட்டை வந்து லாங்காக ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஆம்பிளிஃபையர் ஆஃப் ஆகிட்டு, அதனால் கொஞ்சம் தெளிவில்லை. மறுபடியும் நம்ம ஆம்பிளிஃபையரை போடலாம். ஆன் பண்ணிட்டோம். இப்போ ரொட்டேட் பண்ணுங்கள், ரொம்ப தெளிவாக இருக்கும். FM சேனல் மாதிரி இருக்குது குவாலிட்டி பார்த்தா. இது ரொம்ப தூரத்தில் உள்ள சேனல். இன்டீரியர் ஆண்டனாவை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, கிடைக்கவே இல்லை. அந்த ஃப்ரைட் ஆண்டனாவில் கிடைக்கவே இல்லை. அந்த வெளியே இருக்க ஆண்டனாவில் ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். இது மேஜிக் மாதிரி தான் இருக்குது. இப்போ ஆண்டனா ஆஃப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாரி, இன்டர்னல் ஆண்டனாவில் தெளிவே இல்லை. எக்ஸ்டீரியர் ஆண்டனாவில் ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். வேறு ரேடியோ வச்சு கம்பேர் பண்ண போகிறோம் எப்படி இந்த சிக்னல் இருக்குன்னு. இப்போது அடுத்த ஒரு ரேடியோ வச்சு டெஸ்ட் பண்ணலாம். 738 வச்சு 738 கிலோஹெர்ட்ஸில் ஒரு சேனல் கிடைக்குது. நம்ம ஆடியோ கூட்டி வைக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர சேனல் போல் இருக்குது, அவ்வளோ தெளிவில்லை. இதே சேனல் எப்படி கிடைக்குது மற்ற ரேடியோலன்னு பார்க்கலாம். இதே சேனல் இந்த ரேடியோவில் எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். டெக்ஷன் இந்த XH டேட்டாவில் 738 கரெக்டாக வச்சாச்சு. 738 இறைச்சலாக இருக்குது, கிளியர் இல்லவே இல்லை. அந்த ஆடியோ தெளிவாக கேட்கல. சவுண்டை கம்மி பண்ணலாம். நான் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம், கிடைக்கவே இல்லை. சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு பெரிய ரேடியோ டெக்ஸ்சரில் பார்க்கலாம். எஸ், ஃப்ரீக்வன்சியை மாற்றிட்டேன். 738. ஓகே, ஆடியோ இந்த சவுண்டை கூட்டி பார்க்கலாம். லைட்டாக கிடைக்குது. வேணா ரேடியோ ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். மீடியம் வேவில் என்னால் ரொட்டேட் பண்ணணும், கிடைக்கல. பெரிய விசேஷம் இல்லை, லைட்டாக கிடைக்குது. இப்போ இந்த சின்ன ரேடியோ இந்த DX 286 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கிளியராக இருக்குது, கேட்க முடியுது. ஆடியோ ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த மூணையும் கம்பேர் பண்ண, இந்த சைஸை கம்பேர் பண்ணால் இது ஒரு ரொம்ப குட்டி ரேடியோ. அதுவும் டெலஸ்கோப் ஒரு ஆண்டனா வழியாக மீடியம் வேவ் கேட்குது. ரொம்ப கிளியராக இருக்குது. இது ஒரு மேஜிக் தான். மற்ற பெரிய பெரிய ரேடியோவை இது அப்படியே பீட் பண்ணிட்டு. மீடியம் வேவில் 2 ஆண்டனா யூஸ் பண்ணோம். ஒன்று டெலஸ்கோபிக் ஆண்டனா, அப்புறம் உள்ளாடி இருக்க ஃப்ரைட் ஆண்டனா. இப்போ 3வது ஆண்டனா கொடுக்க போகிறோம். ஆண்டனான்னு ஒரு போர்ட் இருக்குல்ல, இதில் 3வது ஆண்டனாவை கொடுக்க போகிறோம். கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம்.
இப்போ நான் ரூம் உள்ளாடியே இருக்கேன். எக்ஸ்டர்னல் ஆண்டனா வச்சா ஒரே ஒரு சேனல் லைட்டாக கிடைக்கும். அது வந்து ஒரு குரான் ரேடியோ, துபாயிலேருந்து வர ரேடியோ. அது மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் லைட்டாக தான் கிடைக்கும். லைட்டாக கிடைச்சனால நமக்கு ஈஸி. எந்த ரேடியோ பெஸ்ட்டுன்னு பார்க்க நமக்கு ஈஸி. அதனால தான் நான் வெளியே கொண்டு போகல, உள்ளாடியே வச்சு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கொடசன் ரேடியோவில் அந்த ஆண்டனாவை கொடுத்து பார்க்கலாம். வால்யூமை கூட்டுவோம். ஒன்றுமே கிடைக்கல. கொடுத்துட்டேன். லைட்டாக கேட்குது பாருங்கள். இறைச்சலாக தான் இருக்குது, இருந்தாலும் அந்த சவுண்டு வருது பாருங்கள். அந்த குரான் சவுண்டு வருது. கிடைக்குதுல்ல? இப்போ டெக்ஸ்டனில் கொடுத்து பார்க்கலாம் இதே சேனல் எப்படி கிடைக்குதுன்னு. இந்த ஆண்டனாவை கொடுத்து பார்க்கலாம். வால்யூமை கம்மி பண்ணலாம். ஆண்டனா ரிமூவ் பண்ணியாச்சு. டெக்ஸ்டனில் கொடுக்க போகிறோம். ஏஎம் ஆண்டனா இருக்குல்ல, அதில் தான் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து 846 தான் அந்த ஃப்ரீக்வன்சி. ரெண்டுலேயும் சேமாக தான் இருக்குல்ல, அதில் கேட்ட மாதிரியே தான் இதுலேயும் கேட்குது. எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியலை. நான் ஒரு வாட்டி கூட அதில் கொடுக்கலாம். ஒரு வாட்டி கூட கொடசனில் கொடுத்து பார்க்கலாம் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்காங்க. ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் பெரிய மாற்றம் இல்லை. ஆம்பிளிஃபையர் ஆஃப் பண்ணாலும் பெரிய மாற்றம் இல்லை. இதில் எனக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலை. உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள். மற்றபடி மீடியம் வேவை கம்பேர் பண்ணால் இந்த ரேடியோ தான் பெஸ்ட். இது கொடசன் தான் பெஸ்ட்டு. நம்ம வெளியே வச்சு பார்த்தோம்ல, நல்லா அழகாக எடுத்தது. ஆனால் ஒரு எக்ஸ்டர்னல் ஆண்டனா நம்ம கொடுத்தோன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லா ரேடியோவும் ஒன்று மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மீடியம் வேவ் ஆண்டனாவை XH டேட்டாவில் கொடுக்க முடியாது. ஒன்லி ஃபார் SW அண்ட் FM மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனால் நம்மளால் கம்பேர் பண்ண முடியலை. மொத்தத்தில் மீடியம் வேவ் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் கொடசன் ரேடியோ தான் பெஸ்ட். நண்பர்களே, காலையில் நம்ம வந்து மீடியம் வேவ் அண்ட் FM ரேடியோ எல்லாம் பார்த்தோம். எப்படி சேனல் கிடச்சின்னு பார்த்தோம். இப்போதைக்கு நம்ம வந்து லாங் வேவ் ரேடியோ அண்ட் ஷார்ட் வேவ் ரேடியோ எப்படி கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நைட்டில் தான் இந்த ரேடியோட சிக்னல் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம லாங் வேவ் ரேடியோ எப்படி கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து DX286 ரேடியோ வச்சு தான் பார்க்க போகிறோம். இதில் லாங் வேவ் ரேடியோ எப்படி கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ரேடியோவை ஆன் பண்ண போகிறேன். டெலஸ்கோபிக் ஆண்டனாவை பெருசாக ஆக்கியாச்சு. இப்போ ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. 171 கிலோஹெர்ட்ஸில் ஒரு ரேடியோ கிடைக்குது போல இருக்குது. பார்ப்போம். இப்போ பாருங்கள் இந்த ரேடியோ எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. 171 கிலோஹெர்ட்ஸு லாங் வேவ் ரேடியோ ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆடியோ கேட்குதா உங்களுக்கு? ரொம்ப தெளிவாக இருக்குது. 171 கிலோஹெர்ட்ஸில் கிடைக்கிற ரேடியோ ரொம்ப தெளிவாக இருக்குது. ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். லைட்டாக இறைச்சலாக இருந்தாலும் தெளிவாக தான் இருக்குது. 171 கிலோஹெர்ட்ஸில் ஒரு ரேடியோ கிடைக்குது. இது வந்து எக்ஸ்டர்னல் ஆண்டனா தான் கிடைக்குது. இந்த ரேடியோ இந்த டெலஸ்கோபிக் ஆண்டனாவில் தான் கிடைக்குது. இன்டர்னல் ஆண்டனாவில் கிடைக்கல. வேணா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இன்டர்னல் ஆண்டனா வச்சுருக்கேன், கிடைக்கவே இல்லை. இப்போ நான் எக்ஸ்டர்னல் ஆண்டனா மாற்றியாச்சு. ஏதோ ஒரு ஆடியோ கேட்குது, தெளிவாக இருக்குது. ஓகே, டியூன் பண்ணி பார்க்கலாம். வேற ஏதாவது ரேடியோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.
225ல ஒரு ரேடியோ கிடைக்குது பாருங்க. 225 கிலோஹெர்ட்ஸ்ல ஒரு ரேடியோ கிடைக்குது. இப்போ நான் வந்து டெக்சன் ரேடியோ வச்சிருக்கேன் 171 கிலோஹெர்ட்ஸ்ல. ஒன்றுமே கிடைக்கல பாருங்க. நான் ரொட்டேட் பண்ணுறேன் இந்த ரேடியோவை, ஒன்றுமே கிடைக்கல. 171 கிலோஹெர்ட்ஸில் ஒன்றுமே கிடைக்கல. இப்போ நம்ம XH டேட்டா ரேடியோ வச்சுருக்கோம், லாங் வேவ் 171. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஒன்றுமே கிடைக்கல. இதில் நமக்கு என்ன புரியுதுன்னா, லாங் வேவுக்கு இந்த XH டேட்டா ரேடியோ வேஸ்ட், சுத்த வேஸ்ட், ஒன்றுமே கிடைக்கல. நம்ம இதை ஆஃப் பண்ணலாம். 171 தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 171 தான் வச்சுருக்கேன், ரொட்டேட் பண்ணுறேன், ஒன்றுமே கிடைக்கல. லைட்டாக ஒரு எரிசல் இருக்குது, ஆனால் சேனல் வர மாதிரி அறிகுறி இல்லை. ஆனால் இந்த ரேடியோ தான் பெஸ்ட் ரேடியோ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கொடசன் ரேடியோவில் மட்டும்தான் லாங் வேவ் ரேடியோ தெளிவாக கிடைக்குது. நாம் வந்து எஃப்எம் ரேடியோவில் பார்த்தோம் எது பெஸ்ட்டுன்னு. இந்த புதிய ரேடியோ, அதாவது கொடசன் ரேடியோ தான் பெஸ்ட்டுன்னு பார்த்தோம். அப்புறம் நம்ம ரெண்டாவது வந்து மீடியம் வேவில் பார்த்தோம், கொடசன் ரேடியோ தான் பெஸ்ட்டாக இருந்து. அப்புறம் லாங் வேவ் ரேடியோவில் வச்சு பார்த்தோம், அதுலேயும் கொடசன் ரேடியோ தான் பெஸ்ட்டாக இருந்து. இப்போ லாஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷார்ட் வேவ் ரேடியோ பார்க்க போகிறோம். ஷார்ட் வேவ் ரேடியோவில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். 30ல் ஒரு ஷார்ட் வேவ் ரேடியோ வச்சுருக்கேன், இங்கிலீஷ் ரேடியோ. இந்த சின்ன ரேடியோவில் அழகாக கேட்குது, பெருசாக கேட்கல, இருந்தாலும் புரிய மாதிரி கேட்குது, ஆடியோ அழகாக கேட்குது. DX286ல் 9330 ரேடியோ, ஷார்ட் வேவ் ரேடியோ, நல்லா அழகாக கேட்குது. நம்ம இதில் கீழே வைக்கலாம், சவுண்டை குறைக்கலாம், ஆடியோவை கம்மி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, XH டேட்டா ரேடியோ எப்படி கிளியராக இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது டெலஸ்கோபிக் ஆண்டனாவை ரைஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஷார்ட் வேவ் போனோம், 9330 அதுக்கு போனோம். இப்போ நம்ம வந்து XH டேட்டா ரேடியோவில் எப்படி அந்த சேனல் இருக்குன்னு பார்க்க போகிறோம். 9330 அந்த ஃப்ரீக்வன்சியில் உள்ள சேனல். எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலை. எஃப்எம் அண்ட் லாங் வேவ் அந்த மூணுலேயுமே இந்த ரேடியோ தான் பெஸ்ட்டுன்னு காமிச்சோம். இந்த DX286 ரேடியோ தான் பெஸ்ட்டுன்னு காமிச்சோம். சிக்னலை ஈஸியாக எடுத்துச்சு, நம்ம ரொம்ப தெளிவாக கேட்டுச்சு. ஆனால் ஷார்ட் வேவில் எனக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வர முடியலை, அதாவது எனக்கு கரெக்டாக கணிக்க முடியலை எது பெஸ்ட்டுன்னு. ஆனால் 3 ரேடியோவை வச்சு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து இதான் அந்த DX286ல் தான் ஆடியோ கொஞ்சம் தெளிவாக இருந்த மாதிரி தோணுது. ஆனால் எனக்கு வந்து கரெக்டான கன்க்ளூஷன் வர முடியலை. நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் எந்த ரேடியோ பெஸ்ட்டுன்னு. ஆனால் இந்த ரேடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீடியம் வேவ், எஃப்எம், லாங் வேவ், அப்புறம் ஷார்ட் வேவ்க்கு இந்த ரேடியோ ரொம்ப நல்ல ரேடியோ. எல்லாத்துலேயும் நம்ம வந்து கரெக்டாக கணிச்சோம். ஆனால் அந்த ஷார்ட் வேவ் ரிசப்ஷனில் கணிக்க முடியலை. எனக்கு எல்லாமே ஈக்குவலாக இருந்த மாதிரி இருந்துச்சு, சரியா? அதனால தான் என்னால் கணிக்க முடியலை. இருந்தாலும் இந்த ரேடியோ தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்க வரேன். வணக்கம், நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.